மெகந்தி போடணும், கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணா ஓகேவா இருக்கும். என்ன கூட்டி போறீங்களா? சாரி சத்யா, டைமே இல்ல. நிறைய ஒர்க் வேற வீட்ல இருக்கு. அப்புறம் அந்த வாழைத்தாரெல்லாம் கொண்டு வந்து கட்டணும். அப்புறம் இந்த டெக்கரேஷன் வேலை போயிட்டு இருக்கு, அதை பார்க்கணும். இன்னும் சின்ன சின்ன வேலையெல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் கிராசரிஸ் எல்லாம் வாங்கணும். அதுக்கு ஆள் சமயக்காரங்களை கூட்டிட்டு போயிட்டு தானே வாங்கணும். அவங்கள கூட்டிட்டு போகணும். அந்த ஜாமான்லாம் வாங்கி உன்னை கூட்டிட்டு போறதுக்கு டைம் இல்லை சத்யா. சரி விடு, இதனால என்ன, செகண்ட் டெலிவரி தானே, செகண்ட் பேபிஸ் அவர் தானே, அதெல்லாம் போடலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எப்போ நார்மலா எப்படி மேக்கப் பண்ணிப்பியோ அதே மாதிரி பண்ணிக்கோ, சூப்பரா தான் இருக்கும். என்ன ஓகேவா? ஏன்னா இப்படி எல்லாம் இருக்கீங்களோ தெரியல. நான் என்ன மாசத்துல ஒரு வாட்டி வீக்லி ஒன்ஸ் வாங்க, என்ன பார்லர் கூட்டி போங்க, அங்க கூட்டி போங்க, இங்க கூட்டி போங்கன்னு ஏதோ டார்ச்சர் பண்ண மாதிரி பேசுறீங்கல்ல. இப்போ வளகாப்பு தானே, அதுக்காக தானே நான் மெகந்தி போடணும், ஃபேஷியல் பண்ணணும் நான் சொல்றேன். இதுக்கு கூட உங்களால கூட்டிட்டு போக முடியாதா? எதுக்குதான் இப்படி எல்லாம் இருக்கிறீங்களோ தெரியலப்பா. சே போங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் கேட்டதும் கண்டிப்பா கூட்டிட்டு தான் போவீங்கன்னு நான் ஒரு சைடு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி கூட்டி போக மாட்டீங்கன்னு நினைச்சே பார்க்கல. சத்யா, சொன்னா புரிஞ்சுக்கோ, வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காத. நான் தான் இவ்வளவு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். மச்சான் வந்துருவான், அவன் வந்ததும் உன்னை நான் கூட்டிட்டு கிளம்பணும். மச்சான் மச்சான் மச்சான், எப்ப பாரு அந்த அருணை மட்டும் கூட்டிகிட்டே திரிங்க. நான் ஏதாவது அங்க போனேன் இங்க போனேன்னா உன்னை கூட்டிட்டு தெரியாம உன்னைய கூட்டிட்டு தெரியுது. எவ்வளவு வேலை இருக்கு. அவன் வந்தா எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன எனக்கு ஹெல்ப் பண்ற? அவனை கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கான். பின்ன எப்ப பார்த்தாலும் கூட்டிட்டு போறதுன்னா லூசு மாதிரி பேசாத சத்யா. சும்மாவா நாங்க சுத்திட்டு திரியிறோம்? இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, இவ்வளோ வேலை இருக்கு, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப நான் என்னமோ சும்மாவே அவனை கூட்டிட்டு திரியிற மாதிரி, நாங்க என்னமோ சுத்திட்டு திரியிற மாதிரி பேசுற. புரிஞ்சு பேசு. எப்பவே போயிட்டு வாடான்னு மணி எத்தனை தெரியுமா? விறுவிறு பாக்குற வேலையெல்லாம் பாருடானா அதெல்லாம் பண்ண மாட்டேன். நீ வேறமா இருக்க பிரச்சனை இல்ல, இவ வேற அங்க கூட்டி போய் இங்க கூட்டி போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நீ வேற இடையில வந்து சும்மா இருக்க மாட்டேன். சத்யாவா எங்க கூட்டி போ சொல்றா? எங்கம்மா போகணும்? இல்ல அம்மாச்சி, நான் எங்கேயும் கூட்டி போ சொல்ல அம்மாச்சி. பார்லர் கூட்டி போகணும், அப்படின்னா ஃபேஷியல் பண்ணிட்டு மெகந்தி போட்டுட்டு வரேன்னு தான் சொல்ல. அதுக்கு தானடா கூப்பிடுறாங்க. விட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு பிறகு அவள் வரையில அவளை கூட்டிட்டு வாடா. இந்த டைம்ல இதெல்லாம் தேவையே இல்லம்மா. இப்போ வேண்டாம், விடு. நீ அவள்கிட்ட சொல்லு வேண்டான்னு. எப்படி அவ ஆசைப்படுறா, நான் வேண்டான்னு சொல்ல முடியுமா? இது வீட்டுக்கு வர சொல்றியா? அந்த நமக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்கும்ல, அவ ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாள்ல, அவளை கூட வீட்டுக்கு வர சொன்னீங்கன்னா இங்க வீட்டுல எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருவாளா? வேணாங்கிறேன், நீ திரும்ப வீட்டுக்கு வர சொல்றியாங்கிற. எதுக்கு தேவையில்லாம இந்த டைம்ல? இப்ப என்ன, இவ அழகா இல்லாமையா இருக்கா? நல்லா தானே இருக்கா, கியூட்டா தான் இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப போயிட்டு உன்ன இத உன்ன சொல்லிடுவாரு. அம்மா விடுமா, அவன் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கேன். இல்லை அவதான் இவ்வளவு தூரம் சொல்றாள், ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டியா? அப்படி இல்லம்மா, அருண் வந்துட்டா அருணை கூட்டிட்டு போகணும்னு சொல்றேன். எப்ப பார்த்தாலும் அருண் 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 கூடவே சுத்திட்டு இரு அப்படிங்கிறான். என்ன பேச்சு இதெல்லாம்? அருண் மச்சான் கூட என்ன சும்மா அவன் சுத்திட்டு திரியுறேன், இது கூட புரியாதா? இப்ப அவன் வந்தாதான் எனக்கு வேலையே புரியும். அவன் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றான். அவன் கூட சுத்தாம இவ்வளவு கூட்டிட்டு போகணுமா? நீ கூட்டி போலங்கிற கோவத்துல சொல்லிட்டு இருப்பா. வீடு கோவத்துல சொல்றதுதான். அதுக்குன்னு இப்படியா பேசுவாங்க? கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுமா. அவ எப்பவும் பேசுறது தானடா. நீ அந்த பிள்ளைய வர சொல்லு, வீட்டுல அவளுக்கு பண்ணி விட்டாமாச்சி. பரவாயில்ல, எனக்கு பண்ணவே வேணாம். அவரோட ஆசை எனக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. உடனே கோவப்பட்டுக்குவ. இங்க பாரு சத்யா, நேச்சரா இரு. இதுவே ஓகே தான், இதுவே கியூட்டா தான் இருக்கு. எதுக்கு தேவையில்லாம பைசா செலவு பண்ணிட்டு? நான் வந்து செலவு பண்றேன் அப்படிதானே? இது சிம்பிளா ஒரு 5000 வருமா? இது ஒரு செலவா? பின்ன அந்த 5000 இருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம செலவு பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது ஏன் தேவையில்லாம திருப்பி ஒரு 10 டேஸ்ல அந்த மெகந்தியும் காணாம போயிடும், ஃபேஷியலும் காணாம போயிடும். ஏன் தேவையில்லாம சொல்லு? மேக்கப்க்கு வேணா உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லு. நாளைக்கு அது கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உன்னோட ஜுவல்ல நீ போட போற, லைட் மேக்கப் போட போற, அவ்வளவுதான். இதுக்கு ஏன் மேக்கப்க்கு சொல்லிட்டு? ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஹலோ, உங்க எக்ஸ்பிளைன கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உடனே எக்ஸ்பிளைன் நிறுத்துறீங்களாவா? நீ இதுதான் சத்யா பண்ற வேலை. சொன்னாவே புரிஞ்சுக்கவே மாட்டியா? எக்ஸ்பிளைன் நிறுத்துறீங்களாங்கிற. எடுத்து சொன்னா உனக்கு புரியாது. சரி ஓகே மாமா, விடுங்க மாமா, சரி பார்த்துக்கலாம். எதுக்கு 5000 செலவு பண்ணிட்டு நீ எடுத்து சொல்லணும். அதை விட்டு நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. ஓகே, நான் இப்ப இதான் நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? சரிம்மா, நான் கிளம்புறேன்லப்பா. பாரு, அவ சொல்ற நியூஸ் சேர்ந்து பேசிட்டு இருந்தா ப்ராப்ளம் தான் பெருசாகும். பாத்துக்கோ. சும்மா இருமா. அவ சொல்றா நான் ஒரு ஆளுன்ட்டு போமான்ட்டு.
எப்ப பார்த்தாலும் நீயும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும் தான் இவ ஓவரா ஆடிட்டு இருக்கா. அதுக்கு இல்லடா. அதுக்கும் இல்ல போறியா? விடுமா சத்யா, அவனுக்கு என்ன கடுப்போ தெரியல, இந்த மாதிரி கத்திட்டு போறான். சரி விடு. சரி நீ செல்விக்கு போன் போட்டு வசந்தி செல்வி எல்லாம் இன்னைக்கே வர சொல்லு. என்ன போன் போடு, இன்னைக்கே வர சொல்லு. முத நாளே வந்தா நல்லா இருக்கும். ஆமா மாச்சி, நானும் போன் அடிக்கணும்னு தான் இருக்கேன். ஆனா மாமா பேசுறதெல்லாம் எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. பாத்தீங்களா எப்படி எல்லாம் திட்டிட்டு போறாருன்னு. இதுக்கு நான் கோவப்பட்டு கத்துனேன்னா சத்யா ஒரு பிசாசு, எப்ப பார்த்தாலும் சத்யா கோவப்படுவா கத்துவா அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என்னை பார்த்தா எல்லாருக்கும் கெட்டவளாவே தெரியுது. நான் என்னதான் அம்மாச்சி பண்றது? இதெல்லாம் நியாயமா தானே கேக்குறேன். இதெல்லாம் என்னோட ஆசைகள் தானே. இதுல என்ன இருக்கு நான் பெருசா தப்பா கேக்குறதுக்கு? ஆசையா இருக்கு, இதை நான் பண்ணக்கூடாதா செய்யக்கூடாதா சொல்லுங்க. எனக்கு புரிய மாட்டேங்குதுமா. புரியாம பேசுறா. நீ எதுவும் கண்டுக்கிறாத விடு. கண்டுக்கிறாத நீங்களும் சொல்லாதீங்க அம்மாச்சி. என்ன கண்டுக்கிறாத அப்படின்னா என்ன கண்ணு? இவர் பண்றதெல்லாம் கரெக்டா? சப்பா நீ செல்விக்கு போன போட்டு பேசு. என்ன இருக்கட்டும், கண்டிப்பா அவர் இருக்கட்டும். இவருக்கு இருக்கு. சத்யா, எப்ப வரீங்க? எப்பவா? காலையில வெள்ளன தாண்டி வரணும். எப்பமா வராங்களாம்? பாருங்க அம்மாச்சி, காலையில வருதா? காலையிலயா? என்னம்மா நினைச்சிட்டு இருக்க நீ? காலையில வரேங்கிற? வளகாப்புக்கு இன்னைக்கே வந்தாதானே வீட்டுல நல்லா இருக்கும் கலகலன்னு. நீ என்ன காலையில வரேன்னா என்ன அர்த்தம்? காலையில தம்பி. சரி நான் என்ன பண்ணணும் இப்பவே வரணுமா? வசதி சித்தி இருந்தா பக்கத்துல போனை கொடு. இன்னைக்கு வாங்கம்மா வசந்தி சித்தி சொல்லுமா. பிள்ளைங்களை கூட்டிட்டு இன்னைக்கே வந்தாதானே நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கும். உங்க அப்பா வெள்ளன காலையில போகலான்னு சொன்னாரு. சரிங்க வெள்ளன காத்தால போகலான்னு அவர்கிட்ட நான் சொல்லி வச்சேன். நீ சரி நான் என்ன பண்றதுன்னு தெரியலேட்டி. ஒன்னும் பண்ண வேணாம், நீங்க உடனே கிளம்பி வாங்க சரியா? சும்மா திருப்பி திருப்பி நின்னுங்க கூடாது. அப்பாக்கு வேணா நான் வேணா சொல்லவா அப்பாட்ட? சரி அப்பா தாண்டி சொன்னாரு. அக்கிட்ட நான் கால் பண்ணி சொல்றேன். நீ வை. எடி சொல்றதே கேளு. குடு போன. செல்வி என்ன செல்வி இது? நாளைக்கு வரேங்கிற என்ன பேச்சு பேசுற நீ? இன்னைக்கு வந்தா தானே நல்லா இருக்கும். நாளைக்கு வரேன்னா என்ன அர்த்தம்? வசந்திய கூட்டிக்கிட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு இப்ப வாங்க வீட்டுக்கு சொல்லிவிட்டேன். சும்மா நாளை அர்ஜுன வேணா கார் எடுத்துட்டு வர சொல்லு உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு. ஐயோ அம்மா நீங்க வேற. அர்ஜுன் தம்பி எதுக்கு அலைய விட்டுக்கிட்டு? சரி நான் உங்க மாமியிட்ட சொல்லிட்டு நான் கிளம்பி வாரேம்மா. ஆமா வாரேன் இன்னைக்கு. உடனே வரணும். இப்ப நான் 2 சத்தம் போட்ட உடனேதான் வாரேன்னு வார்த்தை வருது. என்ன பாரு, நாளைக்கு வரேன்னா என்ன அர்த்தம்? ஆமா அம்மாச்சிக்கிறேன். ஏற்கனவே அர்ஜுன் மாமா என்ன டென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காரு. இதுல வேற எங்க அம்மா வேற படுத்துதுமா. நாளைக்கு வரேன் நாளை கழிச்சு வரேன்னு. ஏன் இன்னைக்கு வந்தா என்னவா குறைச்சல்? அங்கேதானே இருக்காங்க எல்லாரும். வந்தாதான் என்னவா? சப்பா முடியல. ஆசையா இருந்தேன். மெகந்தினா அழகழகா பேபி மாதிரிலாம் போடலாம். சூப்பரா பேர் எழுத நல்ல ஆசையா இருந்தேன். அர்ஜுன் மாமா இப்படி இருக்காரே. சரி விடுமா, அவன் ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கே தெரியல. சரி விடு. என்ன சரி அம்மாச்சி. சோனி அம்மா எம்மாடி இந்தா மீன் குழம்பு வச்சேன் கொண்டுகிட்டு ஓடியாந்தே. பாற வழியில இந்த சத்தியா போன மேல போனட்டி. என்னதான் சொல்றதுன்னு தெரியல. நான் நாளைக்கு போவோன்னு இன்னைக்கு மீன் வாங்கி விட்டேன். போன் போட்டு வர சொல்லி அந்த பாடு படுத்தி எடுக்கிறாம்மா. உனக்கு போன் போட்டாளா உங்க அக்காகாரி? யாரு? எனக்கு அவ. ஏமா நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க? உக்காரு பைய கொண்டுடா. நீ எப்ப போற? தானே எப்பன்னுதான் தெரியலடி. போவோம். நான் நாளைக்கு வெள்ளன காத்தால போலான்னு ஒரு நினப்பு. கொஞ்சம் நாமளும் ஜாமான் செட்டு வாங்கணும் இல்லையா? உங்க அப்பா ராத்திரிக்கு போய் ஜாமான் செட்டை வாங்கிவிடுவோம், காலைக்குள்ள கொண்டுகிட்டு போவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில இவ போன போட்டு வந்தியே ஆகணுங்கிற. இன்னைக்கு அவ மாமியாவும் போன வாங்கிட்டு ஏமா செல்வி வாமான்னு ஒரே பாடு. என்னதான் பண்றது? உனக்கு அவ போன் அடிக்கலையா? வாடின்னு ஒரு வார்த்தை சொன்னாலா சொல்லலையா? அவளுக்கு நான் யாருமா? அவளுக்கு நான் யாரு? நீ வேற. அவளுக்கு என்ன? அவ என்னைய போன் போட்டு வரலையான்னு அவ கேட்பாங்கறியா? அவெல்லாம் கேட்க மாட்டாமா. நான்லாம் அவளுக்கு எதிரி கணக்கா இருக்கேன். அவளாவது என்னைய கேக்குறதாவது. போமா அங்கிட்ட. என்னடி சொல்றவ? ஒரு வார்த்தை உனக்கு ஒரு வார்த்தை சொல்லலையா வாடி போடின்னு? முத நாளே வான்னு உன்னை கூப்பிடவே இல்லையா? அருண் தம்பி தான் கூட்டிக்கிட்டே தெரியும் போல. அர்ஜுன் தம்பி உன்னே ஒரு வார்த்தை கூப்பிடலையா யாரும்? அர்ஜுன் மாமா தான் சொன்னாரு காலையில அருணுக்கு போன் பட்டு என்கிட்ட கொடுக்க சொல்லி. ஆனா அவ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலம்மா. அப்புறம் எப்படிம்மா நான் வருவேன்? சப்போஸ் நான் அவன் கூட கிளம்பி வந்தாலும் என்னை அருண் கொன்றுவாரு. வர வேணாண்டி, நீ வர வேணாம். காலையிலக்கு சொன்ன முறைக்கு நீ வா.
அவ்வளவுதான். முத நாள்லாம் வர வேணாம், நானும் போக மாட்டேன். உனக்கே சொல்லாம இருக்கிறவ என்ன எனக்கு கூப்பிடுறா, நான் மட்டும் போவேன் நினைச்சியா என்ன? நானும் போக மாட்டேன். காலையில அங்க போய் நிக்கிறோமா, பேசாம பொடுன்னு வந்துடணும் என்ன? நீ வேற எனக்காக நீ ஏன் போகாம இருக்க? அதெல்லாம் தப்புமா, நீ போயிட்டு வா. அவ ஏதாவது நினைப்பா, நீ இன்னைக்கு கிளம்பி போ சரியா? பாவம்மா, பாவம் நீ நினைக்கிற, அவ ஒரு நாள் கூட பாவனோடி நினைச்சதே கிடையாதேம்மா. பரவாயில்ல, நீ பாவம் நினைக்கிற, அவ நினைக்கலடி உன்ன. எனக்கு என்ன சொல்றதே தெரியலம்மா, கஷ்டமா இருக்கு. ஓ சித்திகாரி கூட இன்னைக்கு வாரக்கா சத்தியாட்டுக்கு போமாக்கா அப்படின்னா, நீ வாடி நம்ம வீட்டுல இருப்போம், நான் மீன் குழம்பு வாங்கி வச்சிருக்கேன், நாளைக்கு அவ வீட்டுக்கு போய்க்கிறோம் அப்படின்னு அவகிட்டையும் சொல்லிட்டேன். நான் போகலாக்கா, நீயே உனக்கிட்டே ஒரு வார்த்தை அவ சொல்லல, நீயே போகாம இருக்கும்போது நான் போய் உன்னைய விட்டு போய் முத நாள் அங்க போய் கிடப்பனா? ஒன்னும் தேவையில்ல அப்படி ஒண்ணும். சித்தியா வருது. ஏம்மா பேசாம அங்க வரவா, சித்தியும் வருது இல்ல. ஆடி என் தங்கமே, யாரடி உன்னை வர வேணானது? வா வானுதான் உன்னைய நான் கூப்பிட்டுட்டே கிடக்குறேன், நீ தான் வரவேணாங்கிற. நான் என்னமோ உன்னை வரவேணான்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்க, உன்னை வானதானே கூப்பிடுறேன். ஏம்மா வரணும்னு அங்க ஆசையா இருக்குமா. அரண் கிட்ட கேட்டுட்டு அங்க வரவா? ஐயோ மீன் குழம்பு வேற இங்க கொண்டு வந்துட்டே, திருப்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க போமா. அரண் தம்பிக்கு அங்கே வர சொல்லிடுவோம் அப்படிங்கிறியா? சரி கிளம்பு, புள்ளைய எழுப்பு, தூக்கிக்கிட்டு போவோம். பாவண்டி, நீ இவனை நினைச்சாலே வயிற்றுச்சலா இருக்கு. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறதா தங்கச்சி. இருமா அழுகாதம்மா, சத்யா பத்தி இன்னைக்கு நேத்தா நமக்கு தெரிஞ்சு கிடக்கு. என்னன்னா அவ கரண் அடிக்கிற எதுக்குன்னே தெரியல, என் மேல கோவமாவே இருப்பாளா, இல்ல என்னை பிடிக்க மாட்டேங்குதானே தெரியல. நான் என்னம்மா பண்ணேன் அவளை சொல்லு? எனக்கு அக்கான்னா அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவு பாசமா இருக்கேன் நான் அவ மேல. ஆனா அவ ஒரு துளி மேல என் மேல பாசமாவே இருக்க மாட்டேங்கிறா. ஏன்னா அப்படி எல்லாம் பண்றால புரியுதாதம்மா. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும், காலம் கண்டிப்பா வரும். கலிகாலமா போச்சு, நான் என்னத்த சொல்றது. இவ தாண்டி இப்படி இருக்கா? எந்த ஊர்லடி அக்கா தங்கச்சி இவ்வளவு கேவலமா இருக்காளுவ? எவ இருக்காளுவ? இவ தாண்டி இப்படி இருக்கிறா? பணம் காசு துமுறா என்னன்னு தெரியல. இதெல்லாம் சொல்லாதம்மா, விடு மா. நான் தம்பி போய் எழுப்பி ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். நான் அருணுக்கு போன் போட்டு சொல்லிடுறேன், ஏன்னா நான் அம்மா வீட்டுக்கு போறேன், அங்க நீங்க வந்துருங்கன்னு நான் சொல்லிடுறேன். அப்ப அப்படியே பண்ணு. சித்திகாரியும் வந்துருவா 1/2 மணி நேரத்துல, போவோம் வீட்டுக்கு. சரிம்மா, அப்பாடா போலாமா? அம்மா நாளைக்கு வளகாப்புக்கு கட்டுற சாரி வேற தைக்க கொடுத்துருக்காரே. ஐயோ, அதை நைட்டுக்கு வேணா அப்படியே நான் அங்க அம்மா வீட்டுக்கு வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். மா, அஞ்சு கிட்ட போய் நகை வேற வாங்கிட்டு வந்து வச்சிருக்காருமா, நாளைக்கு வளகாப்புக்கு போட்டுட்டு வரணும்னு. எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வரேன் இங்க நம்ம வீட்டுக்கு. எடுத்துட்டு வாட்டி, நம்ம வீட்டுல தானே கிளம்பி போறோம், அங்கே போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம அங்கே போயிருவோம். நீ எடுத்துக்கிட்டு வான்னு தான் உன்னைய நான் சொல்றேன். சரிம்மா, அப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுவோமா? சரி எடுத்துட்டு வா. பிள்ளைய எழுப்பி கொண்டா, பிள்ளைய வாக்கணும். சரிம்மா, அந்த போய் எழுப்பிட்டு வரேன் அவனை.